அம்மா தாயே வாங்கம்மா வாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமோ ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வேணுமோ வாஷிங் மிஷின், டிவி வேணுமோ டிவி. இப்படி ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்கும்போது சின்ன பையன் மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு வாயில் விசில் வச்சு அடிச்சுக்கிட்டு ஏஐ டெக்னாலஜியாமா என்னென்னமா நமக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லைப்பா சாமி. அந்த திட்டங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை தமிழ்நாடு மாறிடுமோ, தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட படிக்காதவன் இருக்க மாட்டாங்கிற ஒரு நிலமை வந்துடுமோ. பட் அதுதான் உண்மை. இன்னும் நிறைய பேருக்கு விஜயோட வாக்குறுதி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கலாம். அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க கொஞ்சம் 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இதனால் யாருக்கு லாபம், என்ன பயன், கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு, வாழ்க்கை தரம் உயரும். தமிழ்நாட்டில் படிக்காத ஆளுன்னு ஒரு ஆளை சொல்லவே முடியாது. அப்புறம் இந்த வறுமை கோட்டு கீழே ரொம்ப மோசமான பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்லேயும் ஒரு பட்டதாரி கம்பல்சரி உருவாவான். 50 வருஷம் பரம்பரை சொத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி பரம்பரை கட்சின்னு சொல்லி 50 வருஷமாக மாற்றி நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீனு ஓட்டு போட்டு என்ன சாதிச்சிங்க? ஒரே ஒரு முறை 5 வருஷம் ஒரே ஒரு முறை இந்த நாட்டுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் வருங்கால சங்கதிகளுக்கு வேண்டியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்களுக்கு வேண்டியும் நீ படிக்க போகிற இளைஞர்களுக்கு வேண்டியும் கொஞ்சம் மனசில் வச்சு யோசிச்சுட்டு ஒரு மாற்றத்துக்கு வேண்டி இந்த டைம் வாக்கு போடுங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு படித்த பையங்களும் பொண்ணுகளும் நல்லா இருக்கணும், அவங்க மேலே வரணும், இப்படி எல்லா குடும்பமும் மேலே வரணும் அப்படிங்கிறத சிந்திச்சு இந்த ஒரே ஒரு முறை விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்க.